trade time for money. I trade money for time. I'll save what's left after I spend. I spend what's left after I invest. I work for money. I make money work for me. I use debt to look rich. I use debt to buy assets. I focus on expenses. I focus on increasing income. I see money as scarce. I see it as abundant and unlimited. இந்தியாவில் இருக்கிற 60% ஆளுங்க டெய்லி கேட்டுக்கிற ஒரே கேள்விதான், நான் ஏன் பணக்கார ஆக முடியல அப்படின்றது தான். அதாவது ஒய் மிடில் கிளாஸ் நெவர் பிகம்ஸ் ரிச் இன் இந்தியா. ஏன் எல்லாத்தாலையும் ஆக முடியும் தானே நீ இத்தனை நாள் பேசிட்டு இருக்க, இதுல என்ன வந்து புதுசா இருக்கு, பணத்தை சேர்த்தா பணக்காரராக போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை வந்து அது கிடையாது. பணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா வெறும் பணம் மட்டும் இல்லை, அது வந்து நீங்க எந்த நோக்கத்துக்காக பணத்தை வந்து சம்பாதிக்கிறீங்க, இல்ல என்ன செஞ்சு சம்பாதிக்கிறீங்க, அதை வந்து எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க. நீங்க சைக்காலஜி ஆஃப் மணின்ற ஒரு ஆங்கில புத்தகத்தை வந்து படிச்சிருப்பீங்க, இல்ல அதை பத்தி கேள்வியாவது பட்டிருப்பீங்க. சைக்காலஜி ஆஃப் மணின்ற புக்கை பத்திய முழு விளக்கமும் கொடுக்கணும். அதாவது நீங்க பணத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் பணம் உங்களை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நடுத்தர வர்க்கம் வந்து ஏன் வந்து பணக்காரர் ஆக முடியலன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல மெயினான காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மைண்ட் செட்டு தான். மைண்ட் செட்டுன்னா என்னப்பா, மைண்ட் செட்டுக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்லயே இருப்பாங்க. அதாவது நாம வந்து இந்த பழங்காலத்துல ஒரு ரெகுலரான சே இருக்கு இல்லையா, மண்ணலையும் பொண்ணலையும் பணத்தை போடு, நாம வந்து பணத்தை இழக்க மாட்டோம் அப்படின்றது. இது எல்லாமே வந்து உண்மைதான். ஆனா எப்பன்னாக்கா 2000க்கு முன்னாடி வரைக்கும் இந்த தொழில் வளர்ச்சி, இந்த நாகரீக உலகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அர்பனைசேஷன் இந்த மாதிரி வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த தமிழ்நாட்டுல இப்போ ஒரு 7 கோடி பேர்னாக்கா அதுல ஒரு 1.5 கோடி பேர் வந்து சென்னை சுற்று இடத்துலதான் இருக்கிறாங்க. இப்போ எந்த படிச்சவங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களோ இல்ல குறிப்பிடத்தக்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களோ தவிர வேற யாரோ அந்தந்த ஊர்லயே ஸ்டே பண்றது இல்லை. தமிழ்நாட்டுல இருக்கிற பெருநகரங்கள்ல தான் 60% இருந்து 70% ஜனங்க வந்து இருக்கிறாங்க. மீதி இருக்கிற 70% கிராமப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 30% ஆளுங்க தான் இருக்கிறாங்க. அதனால நீங்க மண்ணில் போட்டீங்கன்னாக்கா முன்னாடி மாதிரி எல்லாம் இப்போ வந்து பணம் கண்டிப்பா வந்து பண்ண முடியாது. இது ஒரு சைடு இருக்கட்டும்ப்பா, நீ முதல்ல மேட்ருக்கு வா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. ஏன் வந்து நடுத்தர வர்க்கம் அதாவது மிடில் கிளாஸ் வந்து பணக்காரர் ஆக முடியல அப்படின்னு சொல்லி சொல்றத வந்து நாம இப்ப டீட்டெயிலா வந்து பார்ப்போம். முதல்ல யாரு நடுத்தர வர்க்கம்ன்றத நாம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆண்டுக்கு 3 இருந்து 15 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் இப்ப இருக்கிற இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி வந்து பாத்தீங்கன்னாக்கா மிடில் கிளாஸ். 3 லட்சம்ன்றது வந்து 25,000 தானப்பா. 25,000 சம்பாதிக்கிறவங்க மிடில் கிளாஸ். 15 லட்சம்ன்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.15 லேக்ஸ் அவங்க சம்பாதிக்கிறவங்க மிடில் கிளாஸ் தானாக்கா. இப்படி ஒரு ப்ராடர் கேட்டகரி தான் வந்து மிடில் கிளாஸா இந்தியாவில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னாக்கா ஒர்க்கிங் கம்யூனிட்டி. நீங்க சேலரிடு கிளாஸா இருந்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிராக்கெட்டுக்குள்ள எதுலயாவது ஒண்ணு வந்துருவீங்க. நீங்க இந்த பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒண்ணு ஜாப் செக்யூரிட்டி, அப்புறம் எஜுகேஷன் அண்ட் சேவிங்ஸ், இதுல எல்லாம் வந்து கவனம் செலுத்திட்டு இருப்பீங்க. இதுல எது முன்னாடி எது பின்னாடி அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்துல இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க வந்து 3 to 15 லட்சம் வருமானத்துல இருந்தீங்கன்னாக்கா நீங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்றத புரிஞ்சுங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா உங்களுடைய ஜாப் செக்யூரிட்டிலையும் உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் அப்ஸ்கில்லிங் அண்ட் சேவிங்ஸ் இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஒரு டிபிக்கல் ஃபினான்சியல் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னாக்கா, பணத்தை சேமிங்க, எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க, சம்பளத்து மீது வந்து முழு நம்பிக்கை வைங்க, எப்போ வந்து நம்ம பணத்தை இழப்போமோ அப்படின்ற ஒரு பயத்துல வந்து வாழ்ந்துகிட்டே இருங்க. இதுதான் வந்து ஒரு டிபிக்கலான மிடில் கிளாஸோட மைண்ட் செட்டு. அவங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போவாங்க, எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க, சேலரியிலேயே ஓவர் டிபெண்ட் ஆயிருப்பாங்க. அப்புறம் நம்ம சேமிச்ச பணத்தை இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு எங்கேயாவது போட்டு அந்த பணத்தை இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே வந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து இருக்க தேவையில்லை. ஏன்னா நீங்க ஒரு ப்ராப்பரான ஃபினான்சியல் கன்சல்டன்ட்டை வந்து அணுகுனீங்கன்னாக்கா
அவங்க உங்களோட ஃபினான்சியல் அப்படைட்டு, உங்களோட ரிஸ்க் அப்படைட் பார்த்துட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஃபார் சேஃப்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் விசஸ் ஃபினான்சியல் எஜுகேஷன். ஸ்கூல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லை நீங்களே கூட வீட்டில் உங்க பசங்க கிட்ட வந்து உங்களோட மந்த்லி சேலரி கொடுத்துட்டு, எப்பா இந்த மாசம் வந்து நீ இதை ஹேண்டில் பண்ணுன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும், சின்ன பையன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய மைண்ட் செட் இருக்கும். ஸ்கூல்லையும் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு தான் சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர எப்படி இன்வெஸ்ட் பண்ணுன்றது எந்த ஸ்கூல்லையுமே சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஈவன் இந்த MBA மாதிரி உயர்கல்வி அமைப்பிலையுமே பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இன்வெஸ்ட் பண்ணுன்றத சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய வேலை இல்லை, கரிக்குலத்திலையும் இல்லைன்னு சொல்லி தீவிரமா நம்புறாங்க. இதனால பினான்சியல் லிட்ரஸியே இல்லாம தான் எல்லா குழந்தைங்களும் வளருது, எல்லா கல்லூரி மாணவர்களும் வளர்றாங்க. காலேஜ் முடிச்சுட்டு அவன் வெளியில வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அடிமை மனநிலையில தான் வந்து வெளியில வர்றான். எப்படியாவது ஒரு நல்ல வேலையா வந்து பிடிக்கணும், 1 லட்சம் சம்பளம் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், EMI போட்டு ஒரு வீடு வாங்கணும், ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும். இதுதான் வந்து மேக்சிமம் இளைஞர்களோட கனவா இருக்கு. இப்ப கேர்ள்ஸ் எல்லாருமே படிச்சுட்டு அவங்களும் ஈக்குவலா வந்து வேலைக்கு வந்ததுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாமளே சம்பாதிக்கிறோம், நாம ஏன் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார போகணும், அவன் சொல்றதை நாம ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. இது நான் எல்லாத்தையும் சொல்ல, ஒரு குறிப்பிட்ட ரகம் இப்படி இருக்கத்தான் வந்து செய்யுது. ஏன்னா எஜுகேஷன் வளர வளர இன்கமும் மக்களுக்கெல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதை எப்படி வந்து முறையா சேமிக்கணும், இல்லை எப்படி முறையா வந்து அதை முதலீடு பண்ணணும் அப்படின்றத யாருமே புரிஞ்சுக்கிறதும் இல்லை, புரிஞ்சுக்க ஆசைப்படுறதும் இல்லை. இதுவும் ஒரு காரணம் நம்ம ஏன் மிடில் கிளாஸ்ல இருந்து ரிச் மென்டாலிட்டிக்கு போக மாட்டேன்றோன்றதுக்கு. அப்புறம் லைஃப் ஸ்டைல் ட்ராப். இப்ப ஆரம்பத்துல 10,000, 20,000, 30,000, 50,000 இந்த மாதிரி 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தா, இப்ப ஒரு இண்டிபெண்ட் அவர் இருக்காருன்னா ஒரு PG ஹாஸ்டல்ல இருப்பாரு. அவரு கொஞ்சம் நான் AC ரூம்ல இருந்து AC ரூமுக்கு அப்கிரேட் பண்ணிக்குவாரு. இதே 1 லட்சம் வாங்கினார்னா இண்டிபெண்டா ஒரு ஹவுஸ் எடுத்துட்டோ இல்ல ஒரு பிளாட் எடுத்துட்டோ அவர் தனியா வந்து போய்க்குவாரு. மீதி இருக்கிறது தான் என்ன, நம்ம வந்து சம்பளம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு சேவிங்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறோம். அந்த மைண்ட் செட்டு கண்டிப்பா அப்படியே தொடரும். அவருடைய அந்த சேவிங்ஸ்ன்றது பாத்தீங்கன்னாக்க கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு அவருடைய எக்ஸ்பென்ஸை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி உயர்த்திக்கிட்டே போகுது. அதனாலயும் அவர் வந்து எந்த காலத்திலயும் ஒரு பணக்காரரா ஆக முடியாதுன்றதுக்கு அவரே தான் காரணம், வேற யாருமே இல்லை. சம்பளம் அதிகரிச்சா அதோட செலவையும் அதிகரிச்சுட்டு கடனை வாங்கி ஒரு வீடு, காரு, அப்புறம் மாசத்துக்கு ஒரு மொபைல்ல மாத்துறது, இல்ல வருஷத்துக்கு ஒரு பைக் மாத்துறது, 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை காரை மாத்துறது, இல்ல இன்னும் கொஞ்சம் சம்பளம் அதிகமாச்சுன்னா 2வது வந்து ஒரு வீடு வாங்குறது, கல்யாணம் ஆச்சுன்னா ஒய்ஃபோட சம்பளம் வருதுன்ட்டு அதை நம்பி இன்னொரு வீடு வாங்குறது. இந்த மாதிரி தேவையில்லாத ட்ராப்புக்குள்ளார போய் அவங்களே மாட்டிக்கிறாங்க. லைஃப் ஸ்டைல் ட்ராப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க தவிர்க்கப்பட வேண்டியது. லைஃப் ஸ்டைல் ட்ராப்ன்றது நீங்க வெளியில வரலன்னாக்கா நீங்க எவ்வளவு 5 லட்சம் இல்ல 10 லட்சம் ஒரு மாசம் சம்பளம் வாங்கினாலும் நீங்க வந்து 15 லட்சம்ன்றதெல்லாம் அப்பர் லிமிட்னு நினைக்கிறாங்க. அது மிக தவறு. நான் வந்து தினமும் நிறைய பேர்த்திட்ட பேசிட்டு இருக்கேன், நிறைய பேர்த்த பாக்குறேன். ஈவன் 50 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க கூட பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறத நான் வந்து பார்த்திருக்கேன். டைம் ஃபார் மணி ட்ராப், அதாவது ஒரு 9 to 6 ஒர்க் வந்து பணத்துக்காக வேலை செய்யறது. ஒரு ஆபீஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்கு மாடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு சந்தை மாடுன்னு சொல்லுவாங்க. செக்கு மாடுன்றது ஒரே இடத்துல சுத்தி வரும். சந்தை மாடுன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு ஒரு சந்தைக்கு வந்து போய் அது பழக்கப்பட்டிருக்கும். எங்க விட்டாலும் அதுக்கு வந்து தெரியக்கூடிய ஒரே ஒரு ரூட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போறது எப்படின்ற GPS அந்த மாடோட மைண்ட் செட்ல வந்து பதிவாயிருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா மாட்டுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் நாம வந்து சிந்திச்சு பார்ப்போன்றது தான். ஆனா நிறைய பேர் அப்படி சிந்திக்கிறது இல்லை. ஸோ நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு சம்பளத்துக்காக இந்த 6 to 9ன்றதுல மட்டும் பண்ணக்கூடாது. அதுக்காக அப்ப யாருமே வேலைக்கு போகக்கூடாதுன்னா வேலைக்கு கண்டிப்பா போங்க. 6 to 9 வந்து நீங்க வந்து வேலை செய்யுங்க. ஆனா ஒரு பேசிவ் இன்கம் வந்து கிரியேட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அந்த பேசிவ் இன்கம்யாவது சேவ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஹேபிட்டுக்குள்ளார நீங்க வந்து வருவீங்க. அதைத்தான் நான் வந்து சொல்ல வர்றேன். வாரன் பஃபட் என்ன சொல்றாருன்னா, குறைஞ்சபட்சம் 7 வகையான வருமானங்கள் வந்தா ஒழிய நீங்க வந்து ஒரு ரிச் மேன் ஆக முடியாதுன்னு சொல்றாரு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சேலரி, இன்ட்ரெஸ்ட் இன்கம், நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா வரக்கூடிய வந்து டிவிடெண்ட், ரெண்டல் இன்கம், இந்த மாதிரி ஒரு 7 வகையான வருமானங்கள் வந்து அவர் சொல்றாரு. உங்களோட டைமை வந்து நீங்க மணியாக்குறீங்க. ஆனா மணி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வளர்ச்சி வரம்பு
உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ நேரத்தை வித்து நீங்க வந்து பணத்தை சம்பாதிக்கிறீங்க. பேசிவ் இன்கம் எதுவுமே இல்லை. இதுவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையில ட்ராப் ஆகுறதுக்கு மெயினான ஒரு ரீசன். அடுத்தது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட். நீங்க எந்த மிடில் கிளாஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன். இதுல அவங்க எஃப்டில போடுவாங்க, கோல்டுல போடுவாங்க. இன்சூரன்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு தவறான ஒரு புரிதலோட இருப்பாங்க. அப்புறம் இந்த ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் சுத்தமா அவாய்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் எல்லாம் என்னன்னு யாருக்குமே, ஈவன் படிச்சவங்களுக்குமே தெரியறது இல்லை. அதனால முதல்ல நீங்க இன்ஃப்ளேஷன் அப்படின்ற வார்த்தை எத்தனை பேத்துக்கு புரியுன்றதே எனக்கு இன்னும் டவுட்டா தான் இருக்கு. இன்ஃப்ளேஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பணவீக்கம். அதாவது இன்னைக்கு வந்து நீங்க 10 ரூபா கொடுத்து வாங்குற ஒரு பொருள் அடுத்த வருஷம் இந்தியாவில் 7% ஆவரேஜா இன்ஃப்ளேஷன் இருக்குன்னு வச்சுக்கிட்டா அடுத்த வருஷம் அது 107 ரூபா கொடுத்தாதான் கிடைக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் அது 114 இல்ல 115 ஆகும். ஏன்னா அந்த 107 ரூபா மேல 7% நம்ம வந்து போடணும். இப்படிதான் இன்ஃப்ளேஷனும் காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு தோராயமா சொல்லணும்னாக்கா இன்னைக்கு 50,000 ரூபாய் உங்களுக்கு மாச செலவு ஆகுதுன்னா 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய மாச செலவு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா ஆகும். ஸோ நீங்க ஒரு நார்மலா வேலை செய்யக்கூடிய ஒரு 20 இருந்து 60 மாசம் வேலை செஞ்சாக்கா 480 மாசம் சம்பளம் தான் வாங்குவாரு. அவரு அந்த நேரத்துல அவரை பார்த்துக்கணும், அவருக்கு போற குழந்தைங்களை பார்த்துக்கணும், அதோட எஜுகேஷனை பார்த்துக்கணும், அவங்க பேரண்ட்ஸுக்கு பார்த்துக்கணும், இவருடைய எதிர்காலத்துக்கும் அவர் சேமிக்கணும். இதெல்லாம் நீங்க இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா எப்படி உங்களால வந்து உங்களுடைய செலவுகளையே வந்து தாக்கு பிடிக்க முடியாதே. நீங்க ஃபியூச்சருக்கு வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நீங்க ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஓட்டணும். எப்படி ஓட்ட முடியும்? வாய்ப்பே இல்லை. அதனால தயவு செய்து இன்னையில இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, இன்சூரன்ஸ்ன்றது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. எஃப்டி கோல்டுன்றது தேவையில்லைன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா அசட் அலோகேஷன்ன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல வந்து டீட்டெயிலா பாருங்க. எந்தெந்த இடத்துல உங்களுடைய பணத்தை பார்க் பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளா, அதாவது வெல்த் கிரியேஷன் இருக்கும், வெல்த் ப்ரொடெக்ஷன் இருக்கும், ஃபிக்ஸ்டு இன்கம் இருக்கும்ன்றத தெளிவா சொல்லியிருக்கோம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டை மாத்தாம உங்களால பணக்காரர் ஆகவே முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா வெல்த்தி மைண்ட் செட் டிஃபரன்ஸ். பணக்காரங்க எப்பயுமே அசட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மிடில் கிளாஸ் எப்பயுமே லயபிலிட்டியில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனாலதான் பணக்காரர்கள் வந்து மேலும் பணக்காரராயிட்டே இருக்கிறாங்க. ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கம் மேலும் கீழ் நோக்கி போயிட்டே இருக்கு. இதுதான் கேசேப் ரிகவரின்னு சொல்லுவாங்க. ஒரு பணக்காரர் வந்து 10 லட்சம் ரூபாய் கிடைச்சா இதை எந்த கம்பெனி ஷேர்ஸ் வாங்கி போட்டா நமக்கு அடுத்த மாசம் இதுல இருந்து வந்து ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ இன்கம் வரும்னு சொல்லி யோசிப்பாரு. ஆனா ஒரு மிடில் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் கிடைச்சதுனாக்கா நமக்கு பணம் கிடைச்சிச்சு, நம்ம இமீடியட்டா வந்து கார் வாங்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பியர் ப்ரெஷர். பக்கத்து வீட்டுக்காரரு கார் வாங்கியிருப்பாரு, ஏத்த வீட்டுக்காரரு பைக் வாங்கியிருப்பாரு, சொந்தத்துல அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் சொந்த வீடு வாங்கியிருப்பாங்க. இந்த பியர் ப்ரெஷர்னால வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களும் இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. நீங்க வந்து வாடகை வீட்டில் இருக்கிறதுனால ஒரு ஏழைன்னு ஒருத்தர் நினைச்சானாக்கா நினைச்சிட்டு போட்டோம். அதனால உங்களுக்கு என்ன வந்தது? நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் வாடகை கொடுத்து இருக்கக்கூடிய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் போட்டு வாங்கினீங்கன்னா நீங்க பேங்க் இன்ட்ரெஸ்ட் போட்டாவே உங்களுக்கு மாசம் 7%னாக்கா 7 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 66,000 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 10,000 ரூபாய் தான் அதுல இருந்து உங்களுக்கு வந்து வருமானம் வரப்போகுது. இது வந்து கிளியரான வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு டெப்ட் ட்ராப். நீங்க அதுல மாட்டிக்கிட்டீங்கன்னாக்கா எப்பயுமே மிடில் கிளாஸா தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். உங்களுடைய டோட்டல் சேவிங்கும் எடுத்து போட்டு தான் நீங்க வந்து அந்த வீட்டோட கடனையே நீங்க வந்து ரிட்டையர் ஆகி வர்றப்ப வந்து கட்ட முடியும். இதனாலதான் பணக்காரர்கள் வந்து பணக்காரராகிறாங்க. ஏழைகள் வந்து இந்த அடுத்தவனை பார்த்து, எதிர் வீட்டுக்காரை பார்த்து அவங்க வந்து டெப்ட் ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க. ரெண்டாவது, உங்களுடைய சத்து, உங்களுடைய கண்ணாடி வேற யாருக்கும் செட் ஆகாதுன்றதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கே 2 கண்ணுலயும் ஒரே பவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க கண்ணாடி போடுறவரா இருந்தா லெஃப்ட் ஐ ஒரு பாயிண்ட்டும் ரைட் ஐல வந்து வேற பாயிண்ட் தான் இருக்கும். அதனால அடுத்தவங்களை பார்த்து நீங்க தயவு செய்து சூடு போட்டுக்காதீங்க. இது வந்து ஒரு மெயினான ரீசன். வெல்த்தி மைண்ட் செட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அடுத்தது, இந்த சைக்கிளை எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க பினான்சியல் லிட்ரஸி வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். நீங்க பணம் சம்பாதிச்சா மட்டும் பத்தாது. சம்பாதிக்கிறதுக்கும் செலவுக்கும் மீதி இருக்கிறத சேவிங்ஸ்ன்னு சொல்லி பண்ணாம சம்பாதிக்கிறது சேவிங் போக மீதி இருக்கிறத வந்து நீங்க வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வந்து பணக்காரர் ஆகிறதுக்கு முன்னாடி முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, இந்த மாசம் ஆனா ஒரு பட்ஜெட் போடுங்க. அந்த பட்ஜெட்டை போட்டு பட்ஜெட்ல இருக்கிறதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. அவுட் ஆஃப் த பட்ஜெட் எது வருதோ அதை வந்து ட்ராக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுடைய செலவுகளை வந்து ட்ராக் பண்ணி ஒரு பட்ஜெட்டுக்குள்ளார வச்சாதான்
இதுதான் நம்ம இந்த மாசம் செலவு பண்ண போறோம், மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம சேவ் பண்ண போறோம்ன்ற மென்டாலிட்டி வந்து வராம, முதல்ல இவ்வளவு நம்ம சேவ் பண்ண போறோம், மீதி இருக்கிறது தான் செலவு பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. இதை தான் வாரன் பஃபெட் சொல்றாரு, ப்ளீஸ் சேவ் ஃபர்ஸ்ட் பிஃபோர் யூ ஸ்பெண்ட். அதாவது முதல்ல வந்து என்ன உங்களுடைய செலவு போக மீதி இருக்கிறத வந்து சேமிக்காதீங்க, சேமிச்சது போக மீதி இருக்கிறத செலவு பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். அப்ப நீங்க கொஞ்சம் யோசிங்க. அதே மாதிரி மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீமை வந்து நீங்க டெவலப் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து விரைவாகவே உங்களுடைய ஃபினான்சியல் டார்கெட்ஸை அடையறதுக்கு அது உதவும். முடிவா என்ன சொல்ல வர்றேன்னா, நடுத்தர வர்க்கமும் கண்டிப்பா பணக்காரராக முடியும். ஆனா பாதுகாப்பு, இந்த சேஃப்டி ஃபர்ஸ்ட்ன்ற மைண்ட் செட்ல இருந்து நீங்க வெளியில வந்து குரோத்ன்ற மைண்ட் செட்டுக்கு போகாத வரைக்கும் உங்களால எந்த காலத்திலயும் பணக்காரரே ஆக முடியாது. இதை தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். மைண்ட் செட்டு தான் உங்களை வந்து பணக்காரராவோ இல்லை மிடில் கிளாஸாவோ வச்சிருக்கு. நீங்க சம்பாதிக்கிற பணமும் நீங்க மீதி பண்ற பணமும் கிடையாது. நீங்க சேஃப்டி ஃபர்ஸ்ட்னாக்கா கடைசி வரைக்கும் சேஃப்டி ஃபர்ஸ்ட்லயே தான் இருந்துட்டே இருப்பீங்க. அதை நீங்க டிஸ்கஸ் தான் பண்ணிட்டு இருப்பீங்களே தவிர எந்த காலத்திலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா நீங்க இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் சீக்கிரமா பணக்காரர் ஆகணும் அப்படின்னு நான் வந்து விஷ் பண்றேன், உங்களை வாழ்த்துறேன். இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க எங்களை கேட்கலாம். நிறைய பேர் எங்களை போன்ல அப்ரோச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆபீஸ் நேரத்துல நீங்க வந்து கூப்பிடுறப்ப எங்களால நிறைய கால்ஸ் வர்றதுனால அட்டன் பண்ண முடியாம போகலாம். கீழ்கண்ட நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னாக்கா எங்களோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பர்சனலைஸ்டு கன்சல்டேஷனுக்கு வந்து நீங்க கிட்ட வரலாம். நன்றி, வணக்கம்.